நானும் உண்மையே நம்பி இருப்பேன். இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நம்பி இருப்பதற்கான 3 காரியங்களை உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அதுதான் அதனுடைய 16ஆம் வசனத்துல இவ்வனமாய் சொல்லுகிறார், நானோ தெய்வனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்ன செய்வார், ரட்சிப்பார். பழைய ஏற்பாடுல நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ரட்சிப்பு என்று சொல்லி சொல்லும் போதே இது ஆத்துமாக்கான ரட்சிப்பு அல்ல, பகைஞர்களிடத்திலிருந்து தெய்வன் விடுவிக்கும் போதே சொல்லப்பட்டதான ஒரு ரட்சிப்பு என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். சங்கீதக்காரன் கர்த்தரை நம்பி இருந்தான், தேவன் என்ன செய்தார், ரட்சிப்பு கொடுத்தார். இரண்டாவதாக பார்க்கும்போது அதனுடைய 17ஆம் வசனத்துல சங்கீதக்காரனுக்கு இந்த ஒரு நம்பிக்கை, தெய்வனை நம்பி இருப்பதற்கு இரண்டாவது காரணம் என்னன்னா, என்னை கேட்கிறதான ஒரு தேவன். என்னுடைய நண்பன் என்ன கேட்காம போகலாம், என் வேலை பார்க்குறவங்க என்னோடு கூட கேட்காம போகலாம், நான் கூட வருகிற நபர் நான் சொல்லுகிறதை கேட்காம போகலாம், ஆனால் நான் நம்பி இருக்கிறதான என்னுடைய ஆண்டவர் என்ன செய்கிறார், நான் வேண்டுகிறதை கேட்கிற தெய்வனா இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது அதனுடைய 18ஆம் வசனத்துல நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், சங்கீதக்காரன் மூன்றாவது உறுதியை பார்க்க முடிகிறது. அதிலே பார்க்கும்போது கடைசி 18ஆம் வசனத்தினுடையதான கடைசி பகுதி, என் ஆத்மாவை சமாதானத்துடன் என்ன செய்தார், மீட்டு விட்டார். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னா வாழ்வில நிம்மதி. இது எல்லாம் எப்படி கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும்போது 22ஆம் வசனத்துல எப்போதுமே நாம் இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறோம், அறிக்கையிடுகிறோம், இந்த வசனத்தை சொல்லி என்ன செய்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். இந்த வசனம் அப்படியே சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார்.